வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூன் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. அரை கிறுக்கனாக இருந்த ட்ரம்ப் நேற்று முழு கிறுக்கனாக மாறிவிட்டான். நேற்று நான் இல்லாம இஸ்ரேலை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பைத்தியக்கார மாதிரி பேசினா. அதை தாண்டி நெத்தன்யாகு அமெரிக்கா வந்த போது, ஒபாமா ஆட்சியிலப்போ அமெரிக்கா வந்த போது ஈரானுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் என்று பிச்சை பெக்கிங்கிற வார்த்தை 2 தடவை உபயோகப்படுத்தினான் அந்த கிறுக்கன். நெத்தன்யாவுக்கு பிச்சை எடுத்தார் என்றதை போன்ற வார்த்தை பிரயோகம், தேவையற்ற அநேக வார்த்தை பிரயோகத்தை நேற்று வெளியிட்டான். நேற்று 2 விதமான செய்திகளை பார்க்க முடிஞ்சது. அரபிய இஸ்லாமிய உலகில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டம். ட்ரம்ப் இஸ்ரேலை விட்டு கொடுத்து விட்டார், தனிமைப்படுத்தி விட்டார், இனி எங்களுக்கு முழு வெற்றி என்று அரபிய இஸ்லாமிய உலகத்தில் கொண்டாட்டம். இஸ்ரேல்ல உண்மையாகவே மிகப்பெரிய துரோகத்தை இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கொடுத்து விட்டார்னு சொல்லி மிகப்பெரிய ஆதங்கத்தை இஸ்ரேல வெளியிட்டாங்க. அரைக்கிருக்க முழுக்கிருக்குன்னு சொல்றேன். இந்த பேச்சுகள்லாம் அமெரிக்காலே உண்டு. ட்ரம்பை மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காலே குரல் உண்டு. அதுவுமே இந்தியாவுக்கு எதிரான வரி விதிப்பு நடவடிக்கைலாம் எடுக்கும்போது மிக சங்கடப்பட்டாங்க அமெரிக்க தலைவர்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாடு. அந்த அவ்வளவு நல்ல நாட்டை பாகிஸ்தான் கூட சேர்ந்துகிட்டு பிரச்சனை பண்ணுவது, இவனுக்கு ட்ரம்புக்கு மனநல பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அன்றையிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், எப்பொழுதுமே நமது முன்னோர்கள் சொல்வது போல நம்மை நாம் தான் காத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு நாம் தான் உதவி மற்றும் துணையாக இருப்போம் சொல்லி நேற்றைய நிகழ்வு காட்டி கொடுத்திருக்கோம். இந்த நேற்று நடந்த பேச்சுக்கள் இதை கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இஸ்ரேலியர்கள் அரபிய இஸ்லாமியர்கள் கூட மிகப்பெரிய நட்புணர்வு பாராட்ட மாட்டாங்க. அதாவது இணக்கமா செயல்படுவாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் ஒருபோதும் நட்பாக இருக்க முடியாது என்பதை தெல்ல தெளிவாக இருப்பார்கள் இஸ்ரேலியர்கள், யூதர்கள். ஆனா அதுக்கு நேர்மாறாக ட்ரம்ப் செயல்படுவது தெரிகிறது. இன்னைக்கு ட்ரம்புக்கு முதல் நண்பன், ட்ரம்புடைய தளபதினா பாகிஸ்தான்ல தன்னைத்தானே ஃபீல்டு மார்ஷல் என்று சொல்லிக்கொண்டு கையில் குச்சியை வச்சுக்கொண்டு கிறுக்க மாதிரி உலகம் பூரா சுத்துறான் ஆசிப் முனீர். அவன் தான் ட்ரம்புக்கு முதல் நண்பன். இரண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் தான் 2வது நண்பன் ட்ரம்புக்கு. 3வது பாத்தீங்கன்னா சிரியாவுடைய அதிபர், இன்னைக்கு முன்னாள் ஜிகாதி ISIS-ஓட தலைவன் அல் சரா தான் 3வது நண்பன் ட்ரம்புக்கு. அதை தாண்டி ட்ரம்ப் சுத்தி திரிவது பாத்தீங்கன்னா UAE-ல ட்ரம்பை பார்க்கலாம், சவுதி அரேபியால ட்ரம்பை பார்க்கலாம், கத்தார்ல ட்ரம்பை பார்க்கலாம். ஆக மொத்தம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களோட, இந்த அரபிய இஸ்லாமிய நாடுகளோட சுத்தி திரிவதை நீங்கள் பார்க்கலாம், கண்கூட பார்க்கலாம். அதை தாண்டி ட்ரம்ப் யார் யார்ட்டெல்லாம் பிரச்சனை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்தியா மீது தாங்க முடியாத பொறாமை ட்ரம்புக்கு. உலகத்திலேயே பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு முதலிடத்துல இருக்கு. அதை தாண்டி ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு உள்ள போய் அடிச்சது இந்திய ராணுவம் தான். அவன் நம்மளை அடிக்கல, நம்ம தான் உள்ள போய் அந்த அளவுக்கு அவன் மேல தாக்குதல் நடத்தணும். ஆனா அந்த வெற்றியை இந்தியா பக்கம் வரவிடாமல் பத்திரிகை உலகில் தடுத்தது ட்ரம்ப் தான். தொடர்ச்சியாக விமானம் விழுந்து விட்டது, போர் விமானம் விழுந்து விட்டதுன்னு சொல்லி ஒரு கோமாளி போல எந்த வித ஆதாரம் எல்லாம் பேசினா, இன்னைக்கு சாதாரண ஈரான் கூட சண்டையில அமெரிக்கா தரப்புல 36 ராணுவ விமானங்கள் விழுந்திருக்கு. வெட்கக்கேடு அமெரிக்காக்கு. இதெல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்திய ராணுவ வீரர்களுக்கு, இந்திய ராணுவத்திற்கு, இந்தியாவிற்கு புகழ் வரக்கூடாதுன்னு சொல்லி தெல்ல தெளிவாக செயல்பட்டவன் முதல்ல இந்த ட்ரம்ப் தான். நம்ம பக்கத்துல ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு ஆபரேஷன் சிந்தூர்ல. அந்த சண்டை நிறுத்தத்தை உடனே கொண்டு வந்துடக்கூடாது. அவன் சொன்னாலுமே இது எங்களுடைய சண்டை, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி
இன்னுமே பாகிஸ்தானை வெளுத்து வாங்கி சில பகுதிகளை கைப்பற்றி அந்த நம்ம சண்டையை நிறுத்தி இருக்கணும். அது எனக்கு சின்ன ஆதங்கம் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அதை தாண்டி ட்ரம்ப் பிரச்சனை பண்ணது ஐரோப்பிய யூனியன் அனைத்து நாடுகளோடும் பிரச்சனை பண்ணலாம். மூன்றாவது உக்ரைன் கூட பிரச்சனை பண்ணலாம், சீனா கூட பிரச்சனை பண்ணலாம், பிரேசில் கூட, வெனிசுவேலா கூட. இன்னைக்கு அடுத்து நான் போய் கியூபாவை தாக்க போகிறேன். சிறு நாடு கியூபா, அவங்க நாடு, அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதெல்லாம் ஆகாது, நான் போய் அடிப்பேன்னு சொல்லி அடுத்து அவனுடைய கோமாளி பார்வையை கியூபாட்ட காட்டிட்டு இருக்கான். இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர் கூட இருந்துகிட்டு பிற நாடுகளோடு பிரச்சனை பண்ணுவது ட்ரம்போட வழக்கம். இன்னைக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சது போல இஸ்ரேலையே ஒரு எதிரி நாட்டை பேசுவது போல நேற்று பேசி மகிழ்ந்தான் ட்ரம்ப். இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போரில் ராணுவ ரீதியில் மிகப்பெரிய தோல்வியை இஸ்ரேலிடம் தழுவிய ஈரான் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில பாகிஸ்தானுடைய புரோக்கர் வேலையில மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டதுன்னு சொல்லி இஸ்ரேல பதிவு பண்றாங்க. 2 தினம் முன்னால ஆன்லைன்ல கையெழுத்து போட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தை விபரத்தை இப்ப வரைக்கும் ட்ரம்ப் வெளிவிடவில்லை. கையெழுத்து போட்டோம் ஆன்லைன்ங்கிறானுங்க. அதை தாண்டி வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவால நேர்ல சென்று கையெழுத்து போட போறாங்க பாகிஸ்தான் தலைமை. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது, இந்த பேச்சுவார்த்தை தீர்வுகள்லாம் ஐக்கிய நாட்டு சபைகள் யூஎன்ல கொண்டு வந்து ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு யூஎன் பாதுகாப்பு மூலமாக, சர்வதேச நாடுகளின் பாதுகாப்பு மூலமாக இந்த பேச்சுவார்த்தை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தகவல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஈரானை பாதுகாப்பதில் இந்த அரைக்கிற்கன் ட்ரம்ப் மிகப்பெரிய தெளிவாக செயல்படுவது நன்றாக புரியுது. இதற்கு முழு காரணம் பின்னால் இருக்கும் பாகிஸ்தான் ட்ரம்பை நன்றாக தூண்டிவிட்டு புகழ்ந்து ஈரான் பக்கம் சாய வைத்தது நல்லா தெரியுது. இந்த பேச்சுவார்த்தையோடைய முழு விவரம் இப்ப வரைக்கும் வரல. ஆனா கசிந்ததை வச்சு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, வருகின்ற நாட்கள்ல ஈரான் வந்து எந்தவித தங்கு தடையின்றி கச்சா எண்ணெய் எரிவாயு வியாபாரம் செய்வாங்க. இந்த சண்டைக்கு முன்னால கூட சில தடைகள் ஈரானுக்கு இருந்துச்சு. முற்றாக அந்த தடைகளை விலக்கி, தடைகளே இல்லாம அவர்கள் எண்ணெயை உலகம் முழுவதும் இனி வியாபாரம் செய்வாங்க. ஈரானுக்கு ஆன இந்த சண்டையிலான நஷ்ட ஈடு கொடுக்கப்படும், பணமா கொடுக்கப்படும். முதலீடு $300 பில்லியன் மேல முதலீடு செய்யப்படும். இப்பொழுது ஈரான்ல நடந்து கொண்டிருக்கிற அணு சுத்திகரிப்பு, அதாவது யுரேனியத்தை 6% சுத்திகரித்து மின்சாரம் தயாரிப்பது எந்தவித பிரச்சனையும் இல்லாம தொடர்ச்சியாக நடைபெறும். அமெரிக்காவுடைய படைகள் முற்றாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்படும். அதை தாண்டி லெபனானை இஸ்ரேல் அடிக்கக்கூடாது, லெபனான் வந்து முழுவதுமாக இஸ்ரேல் வெளிவர வேண்டும். இதுக்கெல்லாத்துக்கும் மேலாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரான் கையில் இருக்கிற அந்த 480 கிலோ, அதை தாண்டி பல 1000 கிலோ, இது எல்லாமே அதன் பின்னால பேசிக்கொள்ளலாம். இதை போன்ற அநேக தீர்மானங்கள் இருக்கு. இது வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்துல கையெழுத்தாகி ஐக்கிய நாட்டு சபைக்கு அனுப்பி ஐக்கிய நாட்டு சபைகள் மூலமாக முழு அங்கீகாரம் பாதுகாப்பு பண்ணி ஒரு பைண்டிங் புத்தகமாக வெளிவரப்போகுது. நிச்சயமாக கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போரில் ராணுவ ரீதியாக அவ்வளவு தோற்ற ஈரானுக்கு பேச்சுவார்த்தையில இவ்வளோ பெரிய அனுகூலம் பண்ணி கொடுத்தது பாகிஸ்தானுடைய பயங்கரவாத பாசத்தை நன்றாக காட்டுகிறது. எப்படி இந்தியா மேல அவன் பொறாமப்பட்டானோ அந்த அரக்கிருக்க மாவீரன் நெத்தனியாக்கு மேல மாபெரும் வீரமிக்க இஸ்ரேல் ராணுவத்தின் மேல இஸ்ரேல் மீது மிகப்பெரிய பொறாமை கொண்டு அவர்கள் புகழ் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் தான் செய்தது போல தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கான். உண்மையா சொல்ல போனா இந்த சண்டையில மிகப்பெரிய அளவு சாதனை, தாக்குதல்ல ராணுவ ரீதியாக சாதனை பண்ணியது இஸ்ரேல் தான். மிகப்பெரிய தோல்வியை தழுவியது அரபு நாடுகள் தான்.
இதுல 5% அல்லது 10% பங்கெடுத்து கொண்ட அமெரிக்கா அந்த முழு புகழையும் அவனே எடுத்துக்கிறது போல பார்ப்பதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சண்டையில் நீங்க பாத்தீங்கன்னா காசா, பாலஸ்தீனம், ஹவுதி, ஏமன், சிரியா, லெபனான், ஈரான், இப்படி அனைத்து பக்கத்தையும் அடித்து அவர்களை முடக்கி வைத்தது இஸ்ரேல் ராணுவம் தான். ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் பேசினதான் இதுவும் கூட என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவன் என்ன சொன்னான் நேத்து அப்படின்னா, லெபனான்ல நீண்ட நாட்களாக சண்டை போடுகிறார்கள் இஸ்ரேல், அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா ட்ரம்ப். மார்ச் மாசம் பக்கத்துல தான் லெபனானுக்குள்ள புகுந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் 36,000 வீடுகளை இடிச்சிருக்காங்க, 3,000 இஸ்புல்லா பயங்கரவாதிகளை கொண்டிருக்காங்க. லெபனானுடைய நிலப்பரப்புல 1/5 பகுதியை பிடிச்சு காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய வெற்றியை லெபனான்ல பதிவு பண்ணி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு லெபனான் எந்தவித தாக்குதலும் இஸ்ரேலுக்குள்ள வரல. இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இவன் என்ன சொல்றான் ட்ரம்ப்னா, நீண்ட நாள் சண்டை போடுறாங்க, அதனால ஹிஸ்புல்லாவை ஒழிக்கும் வேலையை இஸ்ரேலிடமிருந்து வாங்கி சிரியாவுடைய அதிபர் அல் சரா வசம் ஒப்படைப்பேன், அவன் விரைவில் இந்த ஹிஸ்புல்லாவை அடக்குவான் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நேற்று பேசலாம். யார் இந்த சிரியா அதிபர் பாத்தீங்கன்னா, சிரியா இஸ்ரேலும் தோற்ற நாடு. இன்னைக்கு வரைக்கும் சிரியாவுடைய நிலப்பகுதி கோலான் ஹைம்பாங்க இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு. அவனுக்குனால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து ஈரான் எப்படி அணுகுண்டு செய்ய போய் அடி வாங்கி உட்கார்ந்து இருக்காங்களோ, அதே போல சிரியா அணுகுண்டு செய்ய போய் ஆபரேஷன் ஆர்ச்சிட் என்ற பெயர்ல அதை முற்றாக நாசமாக்குனாங்க இஸ்ரேல் விமானப்படை. அதுக்கும் அவனுக்கு ஒன்னும் பதிலடி தரல. இதெல்லாம் அல்சரா வருவதற்கு முன்னாடி இந்த அல்சரா சிரியாவை பிடிக்கும் போதே அவங்க சிரியா பிடிச்சிட்டு வரான். சிரியாவிற்குள் இருந்த பேரழிவை தரக்கூடிய ஆயுதங்களை தொடர்ச்சியாக தாக்கி அழித்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவு ஆயுதங்கள் சிரியாவில் பண்ணாங்க இஸ்ரேல் ராணுவம். அதை கூட விட்டுருங்க, அல்சரா பதவி ஏற்ற பிறகு அவனுடைய ஜிகாதி பாசம் அந்த இஸ்லாமிய மதவெறியோட சிறுபான்மை மக்கள் துருஸ் மக்களை கொல்ல சென்ற போது, இவனுக்கு எல்லா பக்கமே தான் பண்ணுவானுங்க, சிறுபான்மை மக்களை கொன்று வீரத்தை காட்டுவானுங்க. இவனுக்கு இது மட்டுமே தெரியும். அது இப்படி கொன்ன போது அந்த சிறுபான்மை துருஸ் மக்கள் எங்கள் சகோதரர்கள் சொல்லி இஸ்ரேல் ராணுவம் உள்ள பூந்து சிரியா ராணுவத்தை அடி நடிச்சு ஒரே இரவுல அவங்களை பின்வாங்கி ஓடு அந்த இடத்த விட்டு ஓட வச்சாங்க இஸ்ரேல் ராணுவ மாவீரர்கள். இன்னைக்கு அந்த துருஸ் மக்கள் பத்திரமாக வாழ்றாங்க. இந்த புகழுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் ராணுவம் தான். இந்த அல்சரா திரும்ப ஒரு சின்ன பேட்டி கூட இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்க முடியல. அவன் பெரிய வீரனாமா, அவன் போய் இந்த இசபலா முடிச்சிருவான், இஸ்ரேலால் முடியவில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய அபத்தமான கருத்தை இந்த அரக்கருக்கன் தெரிவிச்சிருக்கான். அதற்கப்புறம் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் இல்லை, அதை தாண்டி நான் இல்லாமல், அதாவது ட்ரம்ப் இல்லாம இஸ்ரேல் இல்லைன்னு சொல்லி ஒரு அபத்தமான கருத்து தெரிவிச்சான். யாரும் யாரையும் காப்பாற்ற போவதில்லை. நண்பர்களாக இருப்பவன் வரைக்கும் இருக்கலாம், அதை தாண்டி பிரச்சனை அப்படின்னா பார்த்து கொள்ள வேண்டியதுதான். அப்படிதான் எல்லா நாடும் செய்வாங்க. இவன் என்னமோ உலகத்தை காப்பாற்றுவன் போல பேசிட்டு இருக்கான். அப்புறம் லெபனானை போய் சமீபத்தில் இஸ்ரேல் அடிச்சது ஏற்றுக்கொள்ள முடியாது. லெபனானில் ஒரே ஒரு ட்ரோன் வந்தது, இஸ்ரேல் மக்கள் யாருமே மரணம் அடையவில்லை, ட்ரோன் தாக்குதல் நடந்தது. அதற்காக லெபனான் தலைநகருக்குள்ள போய் அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை தரை மட்டம் ஆக்கியது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி வீடு வீடாக உள்ளே புகுந்து கதவை தட்டி தாக்குதல் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்குள்ள எல்லோருமே இஸ்புல்லா பயங்கரவாதிகள் அல்ல, பொதுமக்கள் இருக்காங்க, அவர்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். லெபனான் மிகப்பெரிய பாதிப்படைகிறது இஸ்ரேல் ராணுவ தளங்கிறது நேற்று அவன் பேசலாம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் செய்யறதுனாலதான் அவங்க தாக்குதலே நடத்துறாங்க. ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு, லெபனானுக்குள்ள குட்டி லெபனான், இஸ்புல்லா பயங்கரவாதம், எல்லை தாண்டி தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லும் போது வேற வழி இல்லாம இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்துறாங்க. அத அந்த அரக்கிருக்கம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அவன் என்ன செய்யணும்னா, இஸ்புல்லா என்று ஒன்று இருக்கக்கூடாது,
லெபனான் ராணுவத்தை தாண்டி, காவல்துறையை தாண்டி யார் கையிலும் ஆயுதம் இருக்கக்கூடாது, எல்லை தாண்டிய தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மிக சரியா பதிவு பண்ணும். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு கோமாளி மாதிரி பேசி மகிழ்ந்துட்டு இருக்கான் இந்த அரைக்கற்கன் ட்ரம்ப். நிச்சயமாக வருகின்ற காலங்கள் மிகப்பெரிய போரை நோக்கி செல்லும், வித்தியாசமான போராக இருக்கும். இந்த ட்ரம்ப்புடைய ஆதரவு கிடைத்த உடனேயே நேற்று ஈரான்ல, இன்னைக்கு ஈரான்ல யார் வேணாலும் பேசலாம். இன்னைக்கு அதுக்கு தலைமை முஸ்தபா கொமைனி இருப்பது போல தெரியல. ஈரான் தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரைவில் ஹமாஸ் காசால பழைய ஹமாஸை போல அவர்களை நாங்கள் வளர்த்துவோம், அந்த காசாவை ஹமாஸ் தான் பாதுகாப்பார்கள் சொல்லி நேற்று ஈரான் ராணுவ தளபதி பதிவு பண்ணிட்டான். இதெல்லாம் ட்ரம்ப் கொடுக்கின்ற இடம்தான். நிச்சயமாக இந்த சண்டை வேறு ஒரு கோணத்துல சண்டை போகும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கா ராணுவத்தின் வீரத்திற்கும் இஸ்ரேல் ராணுவத்தினர் வீரத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும். அதே போல விவேகத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் விவேகத்துக்கு பக்கத்துல கூட வரமாட்டானுங்க இந்த அமெரிக்க ராணுவம், அதன் கட்டமைப்பு. இந்த சண்டையில ஈரான் கூட போட்ட, அது உருப்படியா அமெரிக்கா சண்டையே போடல. அப்படிதான் நான் பதிவு பண்ணுவேன். தாக்குதல் நடத்தி அழிவை கொடுத்தது பூராமே இஸ்ரேல் தான், மிகப்பெரிய அழிவுகளை. இவனுக்கு நாங்களும் சண்டை போறோம் பைத்தியக்காரங்க மாதிரி இந்த ஒரு 3 மாத காலத்துல 36 விமானங்கள், ராணுவ சம்பந்தப்பட்ட விமானங்கள், போர் விமானங்கள், நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய விமானங்கள் சொல்லி 36க்கு மேல அமெரிக்கா இழந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள்ல, அண்டை நாடுகள்ல ராணுவ தளம் அமைத்து அங்கிருந்து போர் விமானத்தை தாக்குதல் நடத்துறாங்க. அதை தாண்டி பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஈரானுக்கு பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு ஈரானை போய் அடிக்கிறாங்க. மிக பக்கத்துல இருந்தா அவங்க விமானப்படை செயல்படுது. அப்படி இருந்துமே 36 விமானத்தை அந்த பைத்தியக்காரங்க இழந்திருக்கானுங்க. பெரிய தாக்குதல் எதுவுமே நடத்தாம, அதுவுமே விமானப்படை இல்லாத ஈரான்கிட்ட போய் இப்படி இழந்திருக்கானுங்க. ஆனா ஒன்றுமே இழக்காத இந்தியாவை அவ்வளவு கிண்டல் பண்ணானுங்க. அதான் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்தின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்பாங்க. இதெல்லாம் இங்க நடந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் ஈரானை அடிக்கணும்னா அவங்களுக்கு பக்கத்துல ராணுவ தளம் இல்ல. ஈரானை சுற்றி இருக்க நாடுகள்ல 1700 கிலோமீட்டர் பறந்து போறாங்க. அவங்கள தாக்கிட்டு 1700 கிலோமீட்டர் திரும்ப இஸ்ரேலுக்குள்ள வராங்க. நடுவான்ல எரிபொருள் நிரப்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு தூரம் போய் அடிச்சு ஒரே ஒரு இஸ்ரேல் ராணுவ போர் விமானமோ அல்லது நடுவானில் எரிபொருளை தரக்கூடிய விமானமோ அல்லது பயணிகள் விமானமோ எதுவுமே ஒண்ணு கூட இப்ப வரைக்கும் அடி வாங்காம அவ்வளவு பெரிய வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா ராணுவத்தின் கோமாளித்தனத்திற்கும் இஸ்ரேல் ராணுவத்தின் விவேகம் மற்றும் வீரத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. இந்த ஈரானுடன் இஸ்ரேலுடைய சண்டை, முதல் சண்டை ஆபரேஷன் ரைசிங் லயன்ங்கிற பேர்ல இஸ்ரேல் போய் அடிச்சாங்க. தனியா போய் சண்டை போட்டாங்க. முதல் நாள் தாக்குதலையே ஈரானுடைய முக்கிய தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், தலைவர்களை கொன்று குவித்து அந்த ஈரான்ல செயல்பட்ட அணுக்கரு உலைகள் செயல்பட்ட இஸ்பஹான், நட்டான், ஸ்போர்டோ பகுதிகளை அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி தொடர்ச்சியாக 12 நாள் வெறித்தனமா இந்த ஈரானை போய் தாக்கி ஒரே ஒரு போர் விமானம், ஒரே ஒரு போர் விமானிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க. கடைசி நாள்ல இந்த அரக்கருக்கன் நாங்களும் சண்டைக்கு வரோம்னு சொல்லி போட்டு அவன் அந்த 3 இடத்துல குண்டை போட்டு அவனாவே சண்டை நின்று விட்டதுன்னு சொல்லி சண்டை நிறுத்தத்தை அறிவிச்சான். அவன் வராம இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முற்றாக அழிக்கும் திட்டம் இஸ்ரேல் வசம் இருந்துச்சு. அந்த போர் விமானங்கள் இல்லாம, அந்த பெரிய குண்டுகள் இல்லாம, ராணுவ வீரர்களை கொண்டு வேறு வகை தாக்குதலை கொண்டு அந்த யுரேனியத்தை முற்றாக அழித்து விடக்கூடிய எண்ணம் இஸ்ரேல் இருந்துச்சு. இந்த கோமாளி தேவையே இல்லாம B2 போர் விமானம்,
அது மிகப்பெரிய குண்டுகள் சொல்லி GBU 57 குண்டுகள் சொல்லி மிகப்பெரிய சீனை காட்டிக்கிட்டு சண்டையை நிறுத்தினான். இரண்டாவது ஆபரேஷன் ரோரிங் லைன். உலகமே எதிர்பாராத விதமாக எலி கொமேனி அவன் குடும்பத்தை கொன்று அந்த சண்டையை இஸ்ரேல் ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாக முப்படை தளபதி, ராணுவ தளபதி, எண்ணற்ற விஞ்ஞானிகளை இஸ்ரேல் தான் கொன்னுச்சு. அவ்வளவு பெரிய தாக்குதல் ஏவுகணைகள் மீது, ஏவுகணை தளம் மீது இஸ்ரேல் தான் பண்ணாங்க. இதுல மிகப்பெரிய சாதனை, சொல்லிக் கொள்ளும்படியான சாதனை. எதுவுமே அரைக்கிருக்கன் ட்ரம்ப்பும் பண்ணல, அவனுக்கு ராணுவம் பண்ணல. வெட்டித்தனமா இருந்துகிட்டு ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு கோமாளித்தனத்துல இருந்ததுதான் இந்த அமெரிக்கா. இந்த ஆபரேஷன் ரோரிங் லைன்லயுமே தேவையே இல்லாம யாரும் எதிர்பாராத விதமாக சண்டை நிறுத்தம் அறிவித்தவன் இந்த அரைக்கிருக்கன் ட்ரம்ப். இஸ்ரேல தனியா விட்டுருந்தாங்கன்னா ஈரானை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி அந்த யுரேனியத்தை அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க. தேவையே இல்லாம இந்த சண்டைக்குள்ள இவன் தொடர்ச்சியா வந்துகிட்டு இந்தியா சண்டையிலையும் இவன் பிரச்சனையை தான் கொடுத்தான், இஸ்ரேல் சண்டையிலுமே ட்ரம்பினால் பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி நீண்ட நாட்கள் இஸ்ரேல் போரை எடுத்து செல்றாங்க அப்படிங்கிறான். காசா என்ற பயங்கரவாத பிரிய நகரம், ஹமாஸ் என்ற பயங்கரவாத இயக்கம் முற்றாக இல்லை, கிரவுண்ட் ஜீரோ பண்ணிட்டாங்க, பூஜ்ஜியம் பண்ணி அந்த மக்களை இப்போ வரைக்கும் வாழ வைக்கிறாங்க. லெபனான் அடிச்சு காலி பண்ணி 36,000 வீட்டை இல்லாம பண்ணிட்டாங்க. ஈரான் தான் ஒரு பெரிய வல்லரசு அப்படின்ட்டு இருந்தான். பெண்களிடம் மட்டுமே இவன் வீரத்தை காட்டுவான். இவனுக்கு வீரம் பூரா சிறுபான்மை மக்கள், பெண்கள், கை குழந்தைகள்கிட்ட தான் இவனுக்கு வீரம் பூராமே இருக்கும். அந்த ஈரான் என்ற பிம்பத்தை அடித்து காலி பண்ணது இஸ்ரேல் தான். முதல் நாளே தளபதிகள், விஞ்ஞானிகள் எல்லாமே 60 பேர்த்த வீட்டுகளை வச்சு அடிச்சு கொண்டாங்க. அந்த அணு கட்டமைப்பை அடிச்சு காலி பண்ணாங்க. அவ்வளோ பெரிய தலைவன் எலி கொமேனி அவ்வளோ பெரிய பாதுகாக்கப்பட்ட பங்கர்ல ஒளிஞ்சு தெரிஞ்சான், அடிச்சு சிதறம் பண்ணி காமிச்சு இப்ப வரைக்கும் பிணத்தை அடக்கம் பண்ண வச்சிருக்காங்க. இப்படி வரிசையாக வெற்றி மேல் வெற்றி பெறும் இஸ்ரேல் ராணுவத்தை தனிமைப்படுத்தி பேசுவது, அவர்கள் புகழை குறைத்து பேசுவது, தான் மாவீரன் என்ற பிம்பத்தை உருவாக்குவது. ட்ரம்ப் அரைக்கிருக்கன் என்ற நிலையிலிருந்து முழு கிருக்கனாக மாறிவிட்டான். இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க, எங்கள் சண்டை தனித்து போடுவோம், நிச்சயமாக ஈரானிடம் ஒரு காலமும் அணுகுண்டு இருக்காது, என் உயிர் இருக்க வரைக்கும். நெத்தனியாஹு சொல்லியிருக்காரு, நான் இருக்கும் வரை, என் உயிர் இருக்கும் வரை ஈரான்ல அணுகுண்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்க ராணுவ தளபதி சொல்லியிருக்காங்க, ஒரே நேரத்தில் 5 நாடுகள் இணைந்து சண்டைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க, தயாரா இருக்காங்க. 1 எகிப்து, 2 துருக்கி, 3 சிரியா, 4 லெபனான், 5 ஜோர்டான். இதுல புது வரவு துருக்கி. இத்தனை நாள் சண்டையில நேரடியா வரல, இப்ப அவனும் இணைந்து வருவான் அப்படிங்கிறாங்க. 5 நாடுகளுக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்போம், வரட்டும், நாங்க பார்க்கிறோம் இருக்காங்க இஸ்ரேல். இந்தியாவின் அந்த வீரமான தாக்குதலை, இந்திய ராணுவ வீரர்களின் மாவீரத்தை மட்டுப்படுத்தி பேசி மகிழ்ந்த கோமாளி ட்ரம்ப் இன்னைக்கு அதையே தான் இஸ்ரேல் ராணுவ மாவீரர்களுக்கு, இஸ்ரேலுக்கு எதிராக செய்துள்ளான்னு தெரியுது. இந்த அமெரிக்கானால ஒரே ஒரு பிரச்சனை இஸ்ரேலுக்கு வரும், மற்றபடி அமெரிக்கா இல்லாமையே இவனுக்கு எல்லாத்தையுமே அமெரிக்காவின் சேட்டை இஸ்ரேல் ராணுவம் பார்க்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை உண்டு, ஐக்கிய நாட்டு சபைகள்ல இப்படி ஒட்டுமொத்தமா அரபிய இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து தீர்மானம் கொண்டு வரும்போது அமெரிக்கா தான் வீட்டோ பவரை உபயோகப்படுத்தி தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிராக எந்த சட்டமும் வராமல் பார்த்துக்கிட்டது. அதுதான் நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியல. இந்த அரைக்கிருக்கன் அப்படி ஒரு தீர்மானத்தை இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு வரும்போது அவனும் சேர்ந்து ஆதரித்தால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும், தனித்து விடப்படும் உலக இராணுவத்திற்கு எதிராக. ஒருவேளை அனைத்து இராணுவமும் ஒன்னா சேர்ந்து கூட இஸ்ரேலை சுற்றி இந்த அரபிய பயங்கரவாத நாடுகளுக்கு ஆதரவாக நிற்கலாம். இத்தனை நாள் அது அமெரிக்கா தடுத்தாங்க, அதுக்குதான்
இஸ்ரேல் என்ன செய்யும் என்று புரியல. ஏன்னா அந்த வீட்டோ பவர் வந்து இந்தியாக்குள்ள தொடர்ச்சியா நம்ம கேட்டிருக்கோம், நமக்கு வீட்டோ பவர் கொடுங்கன்னு. வேணும்னே வீட்டோ பவர் இந்தியா கொடுக்கல. அதிலிருந்து இஸ்ரேல் எப்படி தன்னை தற்காத்து கொள்ளும் என்பதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. நாளையே வந்து இன்னைக்கு கூட லெபனான் கொண்டு வந்த தீர்மானம் ஐக்கிய நாட்டு சபையில நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிச்சு இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை இது போல ஏதாவது நடவடிக்கை வரும்போது அமெரிக்கா தான் தடுத்திருக்காங்க. அதுக்கு இனி இஸ்ரேல் என்ன செய்யும் தான் எனக்கு புரியல. மற்றபடி ராணுவ ரீதியாக யார் வந்தாலுமே இஸ்ரேல் பார்த்துக்குவாங்க. நாளை தினம் எப்படி நடக்க போகிறது, என்ன நடக்கிறது சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றிகள்.